ஹாய்! ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல இந்த செகண்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டார்கெட் புரோட்டீன பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ற சைட் வந்து RCSB. ஸோ இந்த மாரி டைப் பண்ணுங்க. RCSB அப்படின்னு. அதுக்குள்ள போயிட்டீங்க அப்டின்னா அதுக்குள்ள போயிட்டீங்க அப்டின்னா, ஆ இந்த டார்கெட் புரோட்டீன டைப் பண்ணுங்க. 1IEI அப்படின்னு. ஸோ இந்த 1IEஐ டைப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ டைப் பண்ணீங்கன்னா, அந்த எந்த புரோட்டீனோ அந்த புரோட்டீன வந்து அது எடுத்து போடும். இந்த மாரி இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஆல்டோஸ் ரிடக்டேஸ் காம்ப்ளெக்ஸ்டு வித் த இன்ஹிபிட்டார் ஜெனரிஸ்டாட். ஸோ இத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்லயும் சொல்லியிருந்தேன் நானு, இந்த புரோட்டீன பத்தி. ஸோ டவுன்லோட் பண்றது இங்க டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் பிடிபி ஃபார்மேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இத வந்து நீங்க நம்ம வந்து நானு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து டார்கெட் புரோட்டீன் அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ள போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த புரோட்டீன பத்தி நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்க போறோம். என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த சைட்லயும் சொல்லிடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது ஒரு ஆக்சிடோ ரிடக்டேஸ் என்சைம். இது வந்து ஹோமோ சேப்பியன்ஸ்லேருந்து எடுத்தது. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. மியூட்டேஷன் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கிள் இருக்கும். இந்த ஆர்டிக்கிள நல்லா படிச்சுக்கணும். ஸோ இங்க வந்து போயி நீங்க இந்த சர்ச் ஆன் பப்மெட்ன்னு குடுத்தீங்க அப்டின்னா, அந்த ஆர்டிக்கிள வந்து அது எடுத்து போட்டுரும். ஸோ இது வந்து நீங்க எடுத்து இந்த ஆர்டிக்கிள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இந்த புரோட்டீன நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம், இந்த புரோட்டீன வந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து வேர்ட் பேட், நோட் பேட் இந்த மாரி எதுல வேணா ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து இப்ப என்ன பண்றேன், அத வந்து வேர்ட் பேட்ல ஓப்பன் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் எடிட் பண்ண முடியும் அதனால. ஸோ இந்த வேர்ட் பேட்ல ஓப்பன் பண்ணும்போது இந்த மாரி அது ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து அந்த புரோகிராம எழுதின ஃபைல். இந்த மாரி இருக்கும் அந்த ஃபைல். ஸோ இது நம்ம சொன்ன மாரி இது வந்து என்னது? இது ஒரு ஆக்சிடோ ரிடக்டேஸ் என்சைம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட ஆல்ஃபா நியூமெரிக் கோட். ஸோ அது வந்து 1IEI. ஸோ இது என்னது? ஹியூமன் ஆல்டோஸ் ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம். ஸோ அதுல ஒரு இன்ஹிபிட்டார் இருக்குது. ஸோ அந்த இன்ஹிபிட்டாரோட பேர் வந்து ஜென் அரிஸ்டாட். ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் சைட் தெரிஞ்சிரும். இந்த இந்த ஸ்மால் மாலிக்யூல் எங்க இருக்கோ, அங்க வந்து நீங்க டெஸ்ட் மாலிக்யூல்ஸ எடுத்து போட்டு படிக்கலாம். ஸோ இதுல ஒரே ஒரு செயின் தான் இருக்குது. ஸோ அது வந்து செயின் ஏ. ஓகேங்களா. 2, 3 இருந்தா செயின் பி, செயின் சி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த ஆர்கானிசம் சம்மந்தமானது அப்படின்னா, ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ டிசீஸ் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சம்மந்தமானது. அது ஹோமோ சேப்பியன்ஸ் ஹியூமன்ஸ் சம்மந்தமானது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன். இத எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க இந்த புரோட்டீன அப்படின்னா, ஈகோலை அப்படின்ற பாக்டீரியால எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்க ரெசல்யூஷன், கிளாரிட்டி. இந்த புரோட்டீனோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா, 2.5 ஆர்ம்ஸ்ட்ராங்ஸ். 2 கீழ இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அது ஒண்ணும் மேஜர் கண்டிஷன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற புரோட்டீன் உங்க லிட்டரேச்சர பொறுத்தது. ஸோ அப்புறம் இங்க கண்ட்ரோல் எஃப்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, மிஸ்ஸிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மிஸ்ஸிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, அது வந்து இங்க காமிக்கும். எந்த இடத்துல அந்த லைன் வருதோ. ஸோ மிஸ்ஸிங் ரெசிடியூஸ் இதுல இருக்கு. இதுல ஒரே ஒரு அமினோ ஆசிட் மிஸ் ஆகுது. மெத்தியோனின் அப்படின்னு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மிஸ்ஸிங் ரெசிடியூஸ் இதுல இருக்குது. ஸோ ஆக்டிவ் சைட்ல அந்த மிஸ்ஸிங் ரெசிடியூஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஆட் பண்றது முக்கியமானது. சப்போஸ் இல்ல அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. அதே மாரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ரிமார்க்ஸ் எல்லாம் தாண்டுன பிறகு, ஆ அ இதுல எத்தன ஆல்ஃபா ஷீட்ஸ் இருக்கு அந்த மாரிலாம் இங்க ஆட்டம்ஸ் அப்டின்னு ஆரம்பிக்கும். ஸோ இதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு? என்னென்ன மொத்தம் எத்தன அமினோ ஆசிட்னா 315 அமினோ ஆசிடு. ஸோ அதுல ஆட்டம் அப்டின்னு ஆரம்பிக்கும். இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டம். இது அலனைன் ஓட ஆட்டம். அதுல அலனைன்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம். அது வந்து நைட்ரஜன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ், ஒய், இசட் கோஆர்டினேட்ஸ். இது வந்து நைட்ரஜன். அதோட சிம்பல். ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க. இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க. அ கடைசி வரைக்கும் போனீங்க அப்படின்னா, நல்லா டவுன் பண்ணிட்டே வாங்க. எல்லா ஆட்டம்ஸும் இதுல காட்டும். அதுல டெர் டிஇஆர் அப்படின்னு ஒண்ணு காட்டும். அப்படி காட்டுச்சு அப்படின்னா, அது டெர்மினல். அதுதான் லாஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆட்டம், அந்த லாஸ்ட் ஆட்டம் அது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல டெர்மினல் அப்படின்னு குடுத்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆட்டம் அப்படின்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். ஹெட் ஆட்டம் அப்படின்னா, ஹெட்டிரோ ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த புரோட்டீனுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்டம்ஸ். ஸோ ஒண்ணு வந்து நிக்கோட்டினமைடு அடினைன் பாஸ்பேட். ஸோ அது குடுத்துருக்காங்க. அது இன்னும் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லைன் ஆகும். இது வேற ஒரு ஹெட்டிரோ ஆட்டம். ஸோ இது வந்து ஜென் அரிஸ்டாட். இப்படி ஒரு ஆட்டம் இருக்குது அதுல. ஸோ இந்த இந்த மாலிக்யூலோட ஆட்டம்ஸ் அது. இன்னும் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. அதாவது இங்க வாட்டர். அதாவது இந்த இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, வாட்டர். ஸோ அப்ப இது எல்லாம் அந்த வாட்டர் வந்து புரோட்டீனோடது கிடையாது. அதுவும் அதுல சப்மிட் ஆயிருக்கு. ஸோ அப்ப அதுவும் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு இன்னும் வந்தீங்க அப்படின்னா, இங்க ஆரம்பிக்கும். கனெக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ கனெக்ட் அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்ற ரெக்கார்ட்ஸ். ஸோ கனெக்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இதுல. ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இது என்னென்ன புரோட்டீன். ஸோ நெறைய இன்ஃபர்மேஷன் இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ப. ஆக்சிடோ ரிடக்டேஸு, 1-IE-IE, ஹியூமன் ஆல்டோஸ் ரிடக்டேஸு, அதுல இன்ஹிபிட்டர் இருக்குது, ஜென் அரிஸ்டாட்டு, செயின் ஏ இருக்குது, ஹோமோசேப்பியன்ஸோடது, ஈக்வலைலேருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரெசல்யூஷன் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதோட மிஸ்ஸிங் ரெசிடியூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? மிஸ்ஸிங் ரெசிடியூஸ் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்டம் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஆட்டம் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம XYZ கோஆர்டினேட்ஸ் கிடைக்குது. அந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடோட ஆட்டம்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுல உங்களுக்கு தெரியும். அந்த நைட்ரஜன் இந்த மாரிலாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டவுன் பண்ணி அந்த புரோட்டீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆட்டம். அந்த ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் எது எது அப்படின்னா, என் அசிடைல் நிக்கோட்டினமைட் அடினைன் பாஸ்பேட், அதுக்கப்புறம் ஜென் அரிஸ்டாட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வாட்டர். இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் டவுன் பண்ணிட்டே போனீங்க. வாட்டர் மாலிக்யூல் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கனெக்ட் ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்கும். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த இந்த எந்த ஆட்டம்ஸ்லயுமே நீங்க நல்லா பாருங்க. இதுல ஹைட்ரஜனே இருக்காது. அதனால தான் நம்ம புரோட்டீன் பிரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்கு போறோம். மாலிகுலர் டாக்கிங்ல. அதுல ஹைட்ரஜன்ஸ ஆட் பண்ணிப்போம். நம்ம உள்ள ஒர்க் ஷாப்க்குள்ள இன்னும் படிக்கும்போது அத நான் சொல்றேன். ஓகேவா? அதனால தான் இந்த ஹைட்ரஜன்ஸ நம்ம ஆட் பண்றோம். ஸோ இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் இந்த புரோட்டீன பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பிடிபி சம் அப்படின்னு ஒண்ணு டைப் பண்ணுங்க கூகுள்ல. பிடிபி சம் அப்படி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன யூரோப்பியன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட்ன்னு வரும். அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல போயி 1IEI அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டைப் பண்ணதால அது காமிக்குது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணா டைப் பண்ணிக்கணும் நீங்க. சரியா? இதுக்குள்ளேயும் இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும். இது ஆக்சிடோ ரிடக்டேஸ் சம்மந்தமானது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அந்த புரோட்டீன் தெரியுது பாருங்க. இதுதான் அந்த லிகண்ட்ஸ். அதாவது ஜென் அரிஸ்டாட்டு, வாட்டரு எல்லாம் இதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்குது. இந்த 3 டைமென்ஷனல் வியூவ நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க வந்து ஒரு டேப் கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 315 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. நிக்கோட்டினமைடு அடினைன் பாஸ்பேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென் அரிஸ்டாட் இருக்குது. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஜென் அரிஸ்டாட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லிகண்டோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இது என்னது 3, 4 புரோமோ, ஃப்ளூரோ, பென்சைல், குளோரோ, டைஆக்சோ இதெல்லாம் இது இந்த ஸ்ட்ரக்சரோட ஐயூபேக் நேம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூசுவலா புரோட்டீன்ல வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இதுதான் ரிப்பிட்டிஷன் இருக்கும். ஆனா லிகண்ட்ஸ் அப்படி கிடையாது. அதுல நெறைய ஆட்டம்ஸ் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, புரோமின் இருக்குது, ஃப்ளூரின் இருக்குது. புரோமினும், ஃப்ளூரினும் இருக்கிற எந்த அமினோ ஆசிடும் கிடையாது. ஸோ அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். உள்ள ஒர்க் ஷாப் வரும்போது நான் அத சொல்றேன். அந்த அடுத்த பார்ட்ல. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, மொத்தம் நம்ம 315 அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ் சைட்ல இருக்கிற ரெசிடியூஸ். அது வந்து அந்த 315ம் கிடையாது. அதுலேருந்து ஒரு சிலது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இங்க வந்து நீங்க பிடிஎஃப் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, அது தெரியும். டைரோசின் 48, டிரிப்டோஃபன் 79, டிரிப்டோஃபன் 20, பினலாலனின் 122 இந்த மாரி நெறைய அமினோ ஆசிட்ஸ். எத்தன அமினோ ஆசிட்ஸ் நீங்க எழுதி சீக்வென்ஸா நீங்க அத ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது லோயர் டூ ஹையரா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா பாக்கெட்லயும் இதெல்லாம் இருக்குது. ஆனா, எல்லாத்து கூடயும் அது ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணல. பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதாவது அது ரெட் கலரா குடுத்துருப்பாங்க அவங்க. டைரோசின் 48, ஹிஸ்டிடின் 110, டிரிப்டோஃபன் 111 இதுங்க கூட தான் அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இதுதான் நான் ப்ரீவியஸ் இதுலயும் நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஆக்டிவ் சைட் ரெசிடியூஸ். அத நம்ம குடுத்தா தான் அந்த கிரிட் பாக்ஸ வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து இந்த மாரி நீங்க அந்த புரோட்டீன பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். அந்த லிகண்ட்ஸ அப்பதான் நீங்க வந்து டாக் பண்ணி கரெக்ட்டான ரிசல்ட்ட வந்து எடுக்க முடியும். ஸோ அடுத்த பார்ட்ல நம்ம வந்து சிங்கிள் லிகண்ட் டாக்கிங் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் லிகண்ட் டாக்கிங்கும் இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம கத்துக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புரோகிராம்ஸ இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் உங்க ரிசர்ச்ச வந்து நல்லா பண்ணுங்க. வீடியோ கேட்டதுக்கு நன்றி.